Hi students. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி டாபிக் வரையும் என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 3 வரையும் பார்த்தோம். இப்போது அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள்லேருந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் 3.5 அதுலேருந்து பார்க்கலாம். ஸோ 3.5 எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எ பர்சன் ரைட்ஸ் எ பைக் வித் எ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ஒரு பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுன்னா பைக்கில் ரைட் போகிறான். என்ன வெலாசிட்டியில் போயிட்டுருக்கான் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக வீன்ற வெலாசிட்டியில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஒரே வேகத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா கிரவுண்டை பொறுத்து போயிட்டுருக்கான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அண்ட் அனதர் பைக்கர் ஆக்சலரேட்டட் வித் ஆக்சலரேஷன் ஏ வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். இன்னொரு பைக்கர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இன்னொரு பைக்கில் ரைட் போயிட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் ஆக்சலரேஷன் என்ன சொல்லுவோம் நம்ம, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, திஸ் இஸ் கால்ட் ஆக்சலரேஷன். டைமை பொறுத்து வெலாசிட்டி என்ன ஆகிட்டே இருக்கணும், சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கணும். சரியா? டைமை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ கிரவுண்டை பொறுத்து ஏ வெக்டார்ன்ற ஆக்சலரேஷனில் இன்னொரு பைக்கர் வந்து போயிட்டுருக்காரு. இப்போது who can apply Newton's second law with respect to a stationary observer on the ground. இப்போது எந்த பைக்கருக்கு, ஓகேங்களா, எந்த பைக்கருக்கு நம்ம நியூட்டன் செகண்ட்ஸ் லாவை வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கேட்குறாங்க. சரியா? யாரை பொறுத்து அப்படின்னா கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷ்னரி அப்சர்வரை பொறுத்து யாருக்கு நியூட்டன் செகண்ட்ஸ் லா வந்து அப்ளை பண்ண முடியும், யாரால் நியூட்டன் செகண்ட்ஸ் லா வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நல்லா தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னா இதுக்கு நீங்களே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எ பர்சன் ரைட் எ பைக். ஒரு பர்சன் வந்து பைக்கில் ரைட் போகிறான். என்ன வெலாசிட்டியில் போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணி போய்ட்டுருக்கான் அப்படின்றது அர்த்தம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஒரு கார் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், நம்மளே ஒரு சின்ன டயக்ராம் போட போகிறோம். இது வந்து ரோடு. சரிங்களா? கிரவுண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிரவுண்டு வந்து எப்போவுமே என்ன சொல்லுவோம், நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அலாங் த ஆக்சிஸ். அப்போது இது வந்து கிரவுண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரவுண்ட் மேலே என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா ஒரு கார் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார் வந்து என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v வெக்டார்ன்ற வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னா ஸ்பீடு வந்து என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்சஸ் ஆகாது. அதானே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்டிகுலர் வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த கார் மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். கார் மேலே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கிறீங்க. அது வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கிறீங்க கார் மேலே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார் ட்ராவல் ஆகும்போது என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த கார் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரே மாதிரியான வேகத்தில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா அதே இதில் தான் போயிட்டுருக்கும். அதே இடத்துல தான் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. சப்போஸ் இன்னொரு காரு, அதே மாதிரி இன்னொரு கார் இருக்குதுன்னு வச்சு, இன்னொரு ரோடு, அந்த ரோடு மேலே என்ன பண்ணுறோன்னா இன்னொரு கார் இருக்குது. இந்த கார் என்ன பண்ணிட்டுருன்னா திடீர்னு ரொம்ப ஸ்பீடில் போகுது, மறுபடியும் ஸ்லோ ஆகிடுது. சரிங்களா? ரொம்ப ஸ்பீடாக போகுது, ஸ்லோ ஆகிடுது. அப்போ ஸ்பீடு என்ன பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கு. அதுதான் நம்ம ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஆக்சலரேஷன் dv/dt. அப்போ ஹை ஸ்பீடில் போகுது, அதே மாதிரி ஸ்லோ பிரேக் போடுறாங்க, ஸ்லோ ஆகிடுது அப்படின்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டு ஒரே பொசிஷனில் நிற்குமா அப்படின்னா ஹை ஸ்பீடில் போகும்போது கொஞ்சம் முன்னாடி போகலாம். இல்லாட்டி பிரேக் ஸ்லோ ஆகுது அப்படின்னா பிரேக் போடும்போது என்ன பண்ணும், இது பின்னாடி வரும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணாதுன்னா நிலையான ஒரே இடத்துல இருக்காது. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் என்ன பார்த்தோம் நம்ம பாருங்கள். ஃபஸ்ட்டில் ஏன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகிறதுனால இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிகிட்ருக்கு அதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் செகண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலை அப்படின்னா ஒரே இடத்துல இருக்காது. ஏன் அப்படின்னா டைமை பொறுத்து வெலாசிட்டி என்ன ஆகிட்டே இருக்குது, சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டு ஒருவேளை ஸ்பீடாக போச்சு அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போகும். இல்லை திடீர்னு பிரேக் போட்டாங்கன்னா என்ன பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே வந்து விழுந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா
வெலாசிட்டி என்ன ஆகிட்டே இருக்குது, வேகம் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போது நியூட்டன் செகண்ட்ஸ் லா வந்து எதுக்கு மட்டும்தான் நம்ம முன்னாடியே நடத்தியிருப்பாங்க, நியூட்டன் செகண்ட்ஸ் லா வந்து எதுக்கு வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லித்தோன்னா ஒன்லி இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்க்கு மட்டும் என்னவாக இருக்குன்னா வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போமா. அப்போது நியூட்டன் செகண்ட்ஸ் லா இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்க்கு மட்டும்தான் வேலிட். அப்போ எது இனர்ஷியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இது கிரவுண்டை பொறுத்து என்ன பண்ணிகிட்ருக்கு, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இது என்ன அப்படின்னா நான் இனர்ஷியல். அப்போ நான் இனர்ஷியலுக்கு என்ன பண்ணாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இனர்ஷியலுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா நியூட்டன் செகண்ட்ஸ் லாவை வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்போது நியூட்டன் செகண்ட்ஸ் லா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்போ எதுக்கு அப்ளை பண்ண முடியும்னா இந்த கண்டிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போது அவங்க கொடுத்துருக்கிற சொல்யூஷன் நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், ஏ செகண்ட் பைக்கர் கெனாட் அப்ளை நியூட்டன் செகண்ட்ஸ் லா. அப்போ நம்ம நான் சொன்னோம் இல்லைங்களா, செகண்ட் பைக்கருக்கு வந்து நியூட்டன் செகண்ட்ஸ் லா வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இஸ் மூவிங் வித் ஆக்சலரேஷன் ஏ வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த். அப்போது ஹீ இஸ் ஏ நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ். ஏன் அப்படின்னா அவன் வந்து கிரவுண்டை பொறுத்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும், ஆக்சிலேட்டட் ஆகிட்டே இருக்கும். அதனால் அதை நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ரெஃபரன்ஸ்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம நியூட்டன் செகண்ட்ஸ் லாவை அப்ளை பண்ண முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸியாக நியூட்டன் செகண்ட்ஸ் லா வந்து அப்ளை பண்ண முடியும். என்ன ரீசன்னா அவன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணி போய்ட்டுருக்கான். சரிங்களா? அதனால் அதை இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நீங்கள் தெளிவாக அட்டன் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த சம் முடிஞ்சாச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.6. எக்ஸாம்பிள் 3.6 என்னன்னு சொல்லி பார்ப்போம். The position vector of a particle is given by r vector equal to 3t I cap plus 5t square j cap plus 7k cap. Find the direction in which the particle experiences net force. அப்போ find the direction in which particle experiences net force. எந்த பார்ட்டிக்கல் வந்து அது மொத்த ஃபோர்ஸை வந்து உணருது, எந்த டைரெக்ஷனில் உணருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், எ பொசிஷன் வெக்டர் ஆஃப் எ பார்ட்டிக்கல். ஒரு பொசிஷன் வெக்டர் வந்து நமக்கு ஒரு பார்ட்டிகளோட பொசிஷன் வெக்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பொசிஷன் வெக்டரை கொடுத்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பார்ட்டிகளோட மொத்த ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். எந்த டைரெக்ஷனில் அந்த மொத்த ஃபோர்ஸு இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ நமக்கு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா சொல்லலாம். என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, dx by dt. வெலாசிட்டின்றது வெக்டார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்சோ வெக்டார் குவான்டிட்டி. இங்கே எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை நமக்கு பொசிஷன்னா ஒன் பிளேஸ்ந்து அனதர் பிளேஸ், இது ஒரு பொசிஷன், இடத்தை தான் நம்ம பொசிஷன் சொல்லுவோமா. ஸோ இந்த வெக்டார் எப்படி இன்னொரு ஃபார்முலா மெத்தட் எழுதலாம், v வெக்டார் ஈக்குவல் டு dr வெக்டார் டிவைட் பை dt. இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுறோம், இங்கே பொசிஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இங்கே நம்ம v வெக்டார் ஈக்குவல் டு dr வெக்டார் டிவைட் பை dt அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்து எழுதலாம். இப்போ v வெக்டார் இப்போ பாருங்கள், v வெக்டார் ஈக்குவல் டு d பை dt. r வெக்டாரோட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே 3t I cap ப்ளஸ் 5t ஸ்கொயர் j cap ப்ளஸ் 7k cap. ஸோ இப்போ இந்த d பை dt அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். உள்ள மல்டிபிள் பண்ணால் d பை dt இன்ட்டு 3t I cap
plus d by dt 5t square into j cap plus d by dt into 7k cap. சரிங்களா? இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனில் மட்டும் பாருங்கள் d by dt into 7. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வேல்யூ என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். கான்ஸ்டன்ட் நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வேல்யூ என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்ல, இந்த k வெக்டரில் எந்த ஒரு வேல்யூவும் இருக்காது. ஸோ அதனால் இந்த டோட்டலாக என்ன ஆகிடுச்சுன்னா 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், v வெக்டார் ஈக்குவல் டு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா d by dt 3t I cap plus d by dt 5t square into j cap. சரிங்களா? இது மட்டும் இருக்கும். இப்போ டைமை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு வச்சு 3ன்றது கான்ஸ்டன்ட்டு. ஸோ 3i வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா மீதி என்ன இருக்கும், d by dt into t ப்ளஸ் இது 5j cap வந்து வெளியே எடுத்துருங்க. 5j cap வெளியே எடுத்துட்டிங்கன்னா d by dt into t ஸ்கொயர். இப்போது இதை டைமை பொறுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதோட வேல்யூ என்ன ஆகிடும்னா 1. சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டி ஸ்கொயர், இதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னோம் நம்ம டிஃப்ரென்ஷியேட்டில். டிஃப்ரென்ஷியேட் எக்ஸ் பவர் என் அப்படின்னா என் பவரில் இருக்கிற என் முன்னாடி வந்துடும்னு சொன்னோம். அதே மாதிரி பவரில் வேல்யூ என்ன பண்ணும், 1 குறையும்னு சொன்னோம். அப்போ இதோட வேல்யூ 1 ஆச்சுன்னா அப்போ 3i cap ப்ளஸ் இங்கே என்ன வரும் 5j cap இன்ட்டு இந்த ஸ்கொயர்லேருந்து அந்த 2 முன்னாடி வந்துடுமா, அப்போ 2t. சரிங்களா? அப்போ லாஸ்ட்டாக என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்கும் பாருங்கள், 3i cap plus 5 into 2 10j cap or 10t j cap. சரிங்களா? அப்போ வெலாசிட்டி என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்குது நமக்கு அப்படின்னா 3i cap plus 10t j cap அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்து ஆக்சலரேஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்ல. அப்போ ஆக்சலரேஷன் a ஈக்குவல் டு ஆர் a வெக்டார் ஈக்குவல் டு dv வெக்டார் டிவைட் பை dt. இதான் நமக்கான ஃபார்முலா. இப்போது d by dt v வெக்டாரோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, v வெக்டாரோட வேல்யூ 3i cap plus 10t j cap. ஸோ இங்கே டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே டைமே கிடையாது. ஸோ டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதோட வேல்யூ 0 ஆகிடுமா. அப்போ மீதி இது மட்டும் இருக்குமா, d by dt இன்ட்டு 10t j cap மட்டும் இருக்கும். ஸோ இங்கே 10ன்றது கான்ஸ்டன்ட்டு. ஸோ வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா 10j cap மட்டும் இருக்கும். மீதி இந்த இடத்துல என்ன இருக்கும், d by dt இன்ட்டு டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண அதோட வேல்யூ 1ங்களா. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு 10j cap. அப்போது மொத்தமாக எவ்வளோ ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னா 10j cap. இங்கே j capன்றது என்னன்னு தெரியணும். j capன்றது நம்ம பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸா இல்லை நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸா, பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸா இல்லை நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸான்னு பார்க்கணும். அப்போ j cap அப்படின்றது என்ன பண்ணோம்னா டயக்ராம் கலர் சேஞ்ச் பண்ணுற பாருங்கள். இப்படி ஒரு கோஆர்டினேட்ஸ் இருந்தால் இது எக்ஸு, இது -x, இது y, இது -y. எக்ஸாக இருந்தால் i cap, -x இருந்தால் -i cap, y இருந்தால் j cap, இது -j cap, z இருந்தால் k capனு போடுவோமா. நமக்கு j cap அப்படின்றது எந்த டைரெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா y டைரெக்ஷனில் இருக்குது. அப்போது இதோட நெட் ஃபோர்ஸும் எந்த டைரெக்ஷனில் ஆக்சலரேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் நெட் ஃபோர்ஸு எந்த டைரெக்ஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா ஒன்லி y டைரெக்ஷனில் மட்டும்தான் என்ன பண்ணுது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அப்போ எந்த டைரெக்ஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸ் டைரெக்ஷன்லையும் அண்டு இசட் டைரெக்ஷன்லையும் எந்த ஒரு நெட் ஃபோர்ஸுமே நமக்கு கிடைக்கிறதில்ல. பட் வெலாசிட்டி எந்தெந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஐ மீன் அந்த ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே வெலாசிட்டியில் 10i cap இருக்குது, 10t j cap இருக்குது. அப்போ வெலாசிட்டி அப்படின்றது ஐன்றது என்னது எக்ஸ் ஆக்சிஸ், ஜேன்றது ஒய் ஆக்சிஸ். அப்போ வெலாசிட்டின்றது எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் இருக்குது. பட் எதில் இல்லை அப்படின்னா
இசட்டில் கிடையாது. ஓகேங்களா, எக்ஸ் ஒயில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து வெலாசிட்டி. பட் நெட் ஃபோர்ஸ் வந்து எதில் மட்டும்தான் இருக்குது, ஐ மீன் ஆக்சலரேஷன் எதில் மட்டும்தான் இருக்குன்னா ஒன்லி ஒய் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்குது. எக்ஸும் வந்து இசட்லேயும் இல்லை. சரிங்களா, இதை தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஹீஸ் எ பார்ட்டிகல் ஆக்சலரேஷன் ஒன்லி அலாங் த பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட். நம்ம நான் சொன்னோன்னா ஒன்லி பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் மட்டும்தான் ஆக்சலரேஷன் இருக்குது. அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா த நெட் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஆல்சோ ஆக்ட் அலாங் த பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன். அப்போது நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். கண்டுபிடிச்சிட்டோமா? இன்னும் அடிஷ்னலாக சொல்லணும் அப்படின்னா த பார்ட்டிகல் ஹஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இன் எக்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். வெலாசிட்டி எதில் இருக்குதுன்னு சொன்னோம் நம்ம பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஏன் கான்ஸ்டன்ட்னா அந்த இடத்துல டைம் இல்லை, அதனால் கான்ஸ்டன்ட் இன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுறோம். அந்த நோ வெலாசிட்டி இன் இசட் டைரக்ஷன். ஸோ தேர் இஸ் நோ நெட் ஃபோர்ஸ் அலாங் த எக்ஸ் ஆர் இசட் டைரக்ஷன். எக்ஸ் டைரக்ஷன்லையும் இசட் டைரக்ஷனும் எந்த ஒரு ஃபோர்ஸுமே நெட் ஃபோர்ஸுமே இருக்கிறதில்ல. இந்த இடத்துல ஆறுன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அண்டுன்னு எடுத்துக்கலாம். ஆறு அடிச்சுட்டு அண்டுன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் அண்டு இசட் டைரக்ஷனில் எந்த ஒரு நெட் ஃபோர்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதில்ல. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.7. இந்த எக்ஸாம்பிள் 3.7 பாருங்கள், கன்சிடர் ஏ பாப் அட்டாச்சு டு ஏ ஸ்ட்ரிங். பாப்னா என்ன சொல்லுவோம், ஒரு உருளைன்னு சொல்லுவோமா, உருண்டை அப்படின்னு உருளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். இதை எது கூட அட்டாச் பண்ணுறானோ அட்டாச் டு ஏ ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங் கூட அட்டாச் பண்ணுறோம். ஹேங்கிங் ஃப்ரம் ஏ ஸ்டாண்ட். அந்த ஸ்ட்ரிங் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டாண்டில் என்ன பண்ணியிருக்கு, தொங்கிட்டுருக்கு, ஆடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இட் ஆக்சிலேட் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். அது எந்த மாதிரி ஆக்சிலேட் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஆக்சிலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோம். இப்போ இதுக்கான சொல்யூஷன் நம்ம சொன்னோம். இப்போ சொல்யூஷன் சொல்லும்போது நம்ம ஈஸியாக சொல்லலாம். அந்த பாப் இருக்குது, ஸோ அந்த பாப் மேலே நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமை வந்து ட்ராப் பண்ணணும். அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸாக இங்கேயும் அதுக்கான சொல்யூஷன் அதான் எடுத்த போகிறோம். ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் தட் ஆக்ட் ஆன் த பாப். அந்த பாப் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வாட் இஸ் த ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பாப். அந்த பாப் மேலே எவ்வளோ ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி, என்னென்ன மெத்தட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம ரெண்டு கண்டுபிடிக்கணும்னு சொன்னோமா. ஒன்று வந்து என்னென்னா ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ். இப்போ பாருங்கள் என்னென்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டயக்ராம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாப் இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கீழே என்ன ஃபோர்ஸ் இருக்கும், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில், ஏன்னா ஆக்சிலேட் ஆகிட்டுருக்கு. ஆக்சிலேட்னா என்ன அர்த்தம், இப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்போ கீழே கிராவிடேஷனல், இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லலாமா. இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு, இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு, இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கோட ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ். சரிங்களா? அப்போ இங்கேயும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இங்கேயும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. அப்போ இங்கே டென்ஷன் ஃபோர்ஸ், இங்கேயும் டென்ஷன் ஃபோர்ஸ். அப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னா ஏ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அலாங் த டவுன்வர்ட் டைரக்ஷன் and tension force acting along the upward direction along the string. எதோட வழியிலே இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங் வழியே இருக்குது அப்படின்றது அர்த்தம். இங்கே பாருங்கள் செகண்ட் கொடுத்தோம், a tension extracted by the string on the bob, the position determined in the direction of t. ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து நம்ம அந்த பாப் மேலே ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது அந்த பாப் என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஊஞ்சல் ஆடுற மாதிரி கன்செப்ட் பண்ணிக்க. நாம் உட்காந்துட்டு ஊஞ்சல் ஆடுறோம். ஃபஸ்ட்டு இனிஷியல் எப்படி இருப்போமா, இப்படி தள்ளி விட்டோன்னா என்ன பண்ணுவோம், இப்படி மேலே போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், இன்னொரு டைரெக்ஷனில் போகும்.
அந்த மேலே போய்ட்டு ஒரு சில செகண்ட்ஸ் ஒரு சில மொமெண்டரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும், ரெஸ்ட்டில் வரும். மறுபடியும் அங்கேருந்து வரும்போது என்ன பண்ணுவோம், சென்டரை நோக்கி வரும்போது என்ன பண்ணுவோம், ரொம்ப ஸ்பீடாக வரும். ஊஞ்சல் திங்க் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஊஞ்சல் ஆகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இனிஷியலாக நீங்கள் இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து இந்த எண்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சில செகண்ட்ஸ் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி கன்சிடர் ஆகும். மறுபடி போயிட்டு இப்படி வருது அப்படின்னா ஹை ஸ்பீடில் தானே வரும், இந்த எண்டுக்கு ஹை ஸ்பீடில் வரும். மறுபடியும் இங்கேருந்து எங்கே போகணும்னா இந்த எண்டுக்கு போகும். அப்போ இந்த பாயிண்டில் ஒரு சில செகண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், ரெஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஏ பாயிண்ட்லேயும் சி பாயிண்ட்லேயும் ஒரு சில செகண்ட்ஸ் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு வரும். ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணோன்னா மறுபடியும் பிஏ நோக்கி வரும்போது சரியா வெலாசிட்டி என்ன ஹை ஸ்பீடில் வரும். அப்போது சியிலேருந்து பிக்கு போகும்போதும் ஏலேருந்து பிஏ நோக்கி வரும்போதும் வெலாசிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீசஸ் ஆகும். சரியா? இப்படி வரும்போது இதில் நம்ம சின்ன சின்னதாக லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இது ஒரு டேன்ஜென்ஷியல் லைன் மாதிரி தெரியுதுங்களா? அப்போது நம்ம ஒரு டேன்ஜென்ஷியல் லைனை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா வரைகிறோம் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இப்போது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு பாப் இருக்குது, இங்கே ஒரு பாப் இருக்குது, இங்கே ஒரு பாப். இப்படி தானே நம்ம ஆக்சிலேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் ஏ, இது சி, இந்த பாயிண்ட் பி. அப்போ இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி ஆக்ட் ஆகுது. சரியா? மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்குது நமக்கு, டென்ஷனல் ஃபோர்ஸு. அதே மாதிரி இங்கேயும் டென்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, இங்கேயும் டென்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. இங்கே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி இருக்கும், இங்கே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி. திஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரிசால்விங் இன்ட்டு 2 காம்போனன்ட்ஸ். 2 காம்போனன்ட்ஸாக என்ன பண்ணுன்னா ரிசால்வ் ஆகும். ஒன்று என்ன அப்படின்னா எம்ஜி காஸ் டீட்டா, இன்னும் ஒன்று என்னன்னா எம்ஜி சைன் டீட்டா. ஐ மீன் இந்த இதை தொட்டுகிட்டே போகிற மாதிரி இருக்கும், எம்ஜி சைன் டீட்டா. இங்கே வரும்போது இந்த இடத்துல எம்ஜி சைன் டீட்டா, இது என்ன இருக்குன்னா எம்ஜி காஸ் டீட்டா. அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் டீட்டா. இது எந்தெந்த பாயிண்டில் மட்டும்தான் இருக்கும், ஏ பாயிண்ட்லேயும் சி பாயிண்டில் மட்டும்தான் டென்ஷன் ஃபோர்ஸ் டி ஈக்குவல் டு எம்ஜி காஸ் டீட்டா. இந்த எம்ஜி ரிசால்வ் இன்ட்டு 2 காம்போனன்ட்ஸ் ரெண்டாக பிரியுது. ஒன்று எம்ஜி சைன் டீட்டா, இன்னொன்று எம்ஜி காஸ் டீட்டா. இங்கேயும் எம்ஜி சைன் காஸ் டீட்டா, இன்னொன்று எம்ஜி சைன் டீட்டாவாக பிரியுது. இப்போது இது ரெண்டுமே எந்த பாயிண்டில் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்குன்னா ஏ பாயிண்ட்லேயும் சி பாயிண்டில் மட்டும்தான் இருக்கும். அனதர் எங்கேயாச்சும் ஒரு பாயிண்டில் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் எம்ஜி காஸ் டீட்டா. அப்போ எம்ஜி காஸ் டீட்டா விட டென்ஷன் ஃபோர்ஸ் என்னவாக இருக்குன்னா அதிகமாக இருக்கும். தென் அதர் பாயிண்ட் கன்சிடர் த அதர் பாயிண்ட் ஆஃப் ஏ அண்டு சி. ஏ பாயிண்ட்டையும் சி பாயிண்ட்டையும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எந்த பாயிண்ட்லேயுமே டென்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கூட கண்டுபிடிக்கலாம். ஃபார் என் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமே பார்த்துக்கோங்க. இது டென்ஷன் ஃபோர்ஸ், கீழே என்னது கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அப்போது இந்த ஃபோர்ஸுக்கும் இந்த ஃபோர்ஸோட ரிசால்விங் ஃபோர்ஸ் தான் என்னது அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் எஃப்ஆர்எஸ். இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இப்போ நல்லா பாருங்கள், இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷனில் எது இல்லை அப்படின்னா மோஷன் இல்லை. ஏன்னா இது இப்படி இருக்குது, ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்படி தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, இப்படி தான் ஆக்சிலேட் ஆகிட்டுருக்கு. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸில் எந்த ஒரு ஆக்சிலேஷனும் இல்லை. அது ஒரு பாயிண்ட் எழுதலாம். அதே மாதிரி இங்கே சென்டர் பின்ற பாயிண்டில் மட்டும் பாருங்கள், ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் டென்ஷன் ஃபோர்ஸும் என்னவாக இருக்குன்னா சேம் டைரக்ஷன் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், நோட் தட் த பாப் டஸ் நாட் மூவ்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அதாவது எஃப்ஆர்இஎஸ்ன்னு இருந்துச்சு இல்லைங்களா, இந்த டைரக்ஷனில் என்ன பண்ணலைன்னா அந்த பாப் வந்து மூவ் ஆகலை. அது கீழே பாருங்கள், அட் த பாயிண்ட் ஏ அண்ட் சி டென்ஷன் டி ஈக்குவல் டு எம்ஜி காஸ் டீட்டா சொன்னோம். டென்ஷன் டி ஈக்குவல் டு எம்ஜி காஸ் டீட்டா எந்தெந்த பாயிண்டில் மட்டும்தான் இது சமமாக இருக்குன்னா ஏ பாயிண்ட்லேயும் சி பாயிண்டில் மட்டும்தான் இருக்கும். Since has no non-zero centripetal acceleration, ஓகேங்களா, at the all other point tension is greater than mg cos theta. இதுவும் சொன்னோமா, டீயை தவிர சரி ஏ அண்டு சியை தவிர மீதிய கூட எல்லா பாயிண்ட்லையுமே
டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து mg cos θவோட என்னவாக இருக்குன்னா அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா அந்த இடத்துல என்னது நான் ஜீரோ சென்ட்ரிஃபியூகல் ஆக்சிலேஷன் வந்து இருக்குது அப்படின்றது அர்த்தம். அடுத்தது அட் எ பாயிண்ட் பி பாயிண்டில் பாருங்கள், the resultant force act upward along the string, it is example of non-uniform circular motion. resultant force வந்து எந்த டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷனோட ஃபோர்ஸோட டைரக்ஷனில் இருக்குது. ஐ மீன் டென்ஷன் ஃபோர்ஸ் எங்கே ஆகிட்டோன்னா அலாங் த ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலைன்னா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை. சரிங்களா, வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இல்லாதனால இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா இது? அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 3.8. இந்த எக்ஸாம்பிள் 3.8 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கொடுத்துருக்காங்கன்னா the velocity of a particle moving in a plane. ஒரு தளத்தில் ஒரு பார்ட்டிகளோட வெலாசிட்டி, இப்போ ஒரு பார்ட்டிகள் வந்து வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு, ஒரு பார்ட்டிகுலர் வெலாசிட்டியில் இஸ் given by the following. ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் அவுட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிக்கல். இந்த பார்ட்டிகளோட ஃபோர்ஸ் வந்து இந்த பார்ட்டிகளோட ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இதை நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஹரிசாண்டலாக இருந்தால் எக்ஸ் ஆக்சிஸும் வெர்டிகலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லணும்னா ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இந்த மாதிரி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெலாசிட்டின்றது என்ன சொல்லணும்னா வெலாசிட்டி இஸ் வெக்டார் குவான்டிட்டியா. ஸோ இதை எப்படி நம்ம காம்பவுண்ட்ஸ் எழுதுவோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தால் விஎக்ஸ் ஐ கேப், ஒய் ஆக்சிஸாக இருந்தால் விஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் ஆக்சிஸாக இருந்தால் விஇசட் கே கேப்னு எழுதுவோம். இப்போது நமக்கு எந்த டைரக்ஷன் இல்லை பாருங்கள். இந்த டயக்ராம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எக்ஸில் கொடுத்துருக்கோம், இன்னொன்று ஒயில் கொடுத்துருக்கேன். எதில் இல்லை அப்படின்னா இசட்டில் கிடையாது. அப்போது இசட் ஆக்சிஸில் அதோட ஃபோர்ஸ் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போ எதில் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில், இன்னொன்று ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ்ஒய் பிளேனில் மட்டும்தான் மூவ் ஆகுது. இசட் பிளேனில் என்ன பண்ணலை அப்படின்னா எந்த ஒரு மோஷனுமே இசட் பிளேனில் எந்த ஒரு மோஷனுமே நமக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் பாருங்கள் டைம் t = 0 செகண்ட் டு டைம் t = 3 செகண்ட்ஸ். எக்ஸ் ஆக்சிஸில் அதோட மேக்னிடியூடில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. சரிங்களா? எக்ஸ் ஆக்சிஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் டைம் இன்க்ரீஸ் ஆக எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் ஒய் ஆக்சிஸில் பார்த்திங்கன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக 0 செகண்டில் இந்த மாதிரி இருக்குது, 1 செகண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, 2 செகண்டில் அதோட பெருசாக இருக்குது, 3 செகண்ட்ஸில் அதை விட பெருசாக இருக்குது. அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆக ஓகேங்களா, எந்த செகண்ட் டு எந்த செகண்ட் வரும்? 0 செகண்ட் டு 3 செகண்ட்ஸ் வரும். லென்த் ஆஃப் த வெலாசிட்டி வெக்டர் இன் ஒய் டைரக்ஷன் இஸ் இன்க்ரீஸிங். அப்போது என்ன ரீசன்னா டைமை பொறுத்து வெலாசிட்டி வந்து ஒய் காம்பவுண்டில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா velocity changes with respect to time. This is called acceleration. எல்லாருக்குமே தெரியும். அப்போ அப்ளைங் நியூட்டன் செகண்ட்ஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன சொல்கிறோம் நம்ம ஃபோர்ஸ் எந்த F = ma சொல்லோமா, F = ma. அப்போ ஆக்சலரேஷன் வந்து ஒய் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னா ஒய் டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. பட் இசட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான மோஷன் எதுவுமே இருக்காது. அதனால் நம்ம இங்கே டைக்ராம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, நம்ம சொன்ன பாயிண்ட்லாம் இருக்கான்னு பாருங்கள்.
the particle is moving in the xy plane. xy planeல மட்டும்தான் மூவ் ஆகுது. there is no motion in z direction. z direction எந்த ஒரு மோஷனுமே கிடையாது. சரிங்களா? ஸோ velocity in the z direction is 0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ velocity of the particle acts x component and y component இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா time increases from 0 to 3 seconds வரையும் length of the vector in y direction is changes increase ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ it means y component of velocity is increasing with respect to time. அப்போ according to Newton's seconds law, velocity changes with respect to time, then must be acceleration. நம்ம என்ன சொன்னோம்னா velocity வந்து டைமை பொறுத்து சேஞ்சஸ் ஆச்சுன்னா அது acceleration சொல்லணும். அப்போது acceleration எந்த டைரெக்ஷனில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா y டைரெக்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஐ மீன் y டைரெக்ஷனில் மட்டும்தான் y ஆக்சிஸில் மட்டும்தான் டைமை பொறுத்து velocity சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது அர்த்தம். அப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் மட்டும்தான் இருக்குன்னா y டைரெக்ஷனில் மட்டும்தான் இருக்குது. x டைரெக்ஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அப்போ சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா x டைரெக்ஷனில் வந்து என்ன வெலாசிட்டியில் இருக்குது அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்குது. சரிங்களா? ஸோ நோ ஃபோர்ஸ் ஆர் ஜீரோ நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த எக்ஸ் டைரெக்ஷனில் எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லை. இப்போ இதில் மட்டும்தான் இருக்குன்னா y டைரெக்ஷனில் மட்டும்தான் நெட் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இது ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் 3.5, 3.6, 3.7 அண்டு 3.8 பார்த்துருக்கோமா? 3.8 இந்த 4 ப்ராப்ளம் வந்து பார்த்துருக்கோம். மீதி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? இது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்லிவிடுவோம். ஓகேங்களா? ஓகேங்க ஸ்டூடெண்ட்.